ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிஷஸ். நமக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் நம்மளோட எல்லா எனர்ஜியையும் திருப்பி கொண்டு வரத்துக்கும், நமக்கு மூட்டு வலி, கை கால் வலி, இடுப்பு வலின்னு நம்ம உடம்புல இருக்கிற எல்லா எலும்பு பிரச்சனைக்கும் இந்த மட்டன் சூப்பு ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மட்டன் சூப் செய்கிறதுக்கு மட்டனை முதல்ல வேக வச்சு அதில் உள்ள தண்ணி எடுத்து தாளிப்பு கொடுத்துட்டு மட்டன் சூப் செய்ய போகிறோம். அதுக்கு மட்டனை வெறுமனே குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதிலிருந்து தண்ணி வர வர நல்லா வதக்கி விடுங்க. மட்டன் ஓரளவு வதங்கி வந்த பிறகு மட்டன் சூப்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மட்டன் பூ மாதிரி வெந்து வரத்துக்கு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கலந்து விட்டுருங்க. மட்டன் எவ்வளோ நேரம் வேக வைக்கணுங்கிறது நீங்கள் எடுத்துக்கிட்ட மட்டனை பொறுத்தது. 5லேருந்து 6 விசில் போதுமானதாக இருக்கும். நான் எடுத்துக்கிட்ட மட்டன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால ஒரு 10 விசில் வர விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். மட்டன் வெந்து வரட்டும். மட்டன் சூப்பு தாளிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனியா சேர்த்து கொரப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன 2 துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா தட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே சமைக்கும் போது பூண்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தட்டி வச்சுக்கிட்டோம்னா அதில் உள்ள எல்லா பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். தாளிப்புக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். இதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கல்பாசி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து தாளிப்பு கொடுத்துருங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சேப்பு மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கங்க. அடுத்ததாக நம்ம இடித்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இந்த மட்டன் எலும்பு சூப்பில் கொலாஜின் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு, எலும்புக்கு, தசைகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக மாதத்தில் ஒரு தடவை இந்த சூப்பை வச்சு சாப்பிட்ருங்க. அடுத்ததாக வெங்காயம், தக்காளி சேர்த்து வதங்கி வந்த பிறகு மட்டன் வேக வச்ச தண்ணியை மட்டனோடு சேர்த்து இந்த தாளிப்போட சேர்த்துக்கோங்க. எலும்பு பிரச்சனை மட்டும் இல்லாமல் நமக்கு சளி, இருமல், காய்ச்சல் வரும்போது எதையுமே சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு டைமில் இப்படி ஒரு சூப்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்மளோட எனர்ஜி எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தது மாதிரி இருக்கும். சூப்புக்கு தேவையான மஞ்சள் தூள், உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. ஏற்கனவே மட்டன் நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு. அந்த மட்டனையும் மட்டன் வேக வச்ச தண்ணியையும் தான் இந்த சூப்புக்கு நம்ம சேர்த்துருக்கோம். அதனால இந்த சூப்பு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. மட்டன் சூப் நல்லா கொதி வந்த பிறகு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை தூவிட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு பிறகு சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தி அண்ட் சிம்பிள் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் சமையல் டிஷஸ்.